ஃபரிஹா சிஸ்டர், ஒரு क्वेश्चन. புக்ஸ்னு சொன்னா நம்ம ஓபன் பண்ணுவோமா இல்ல க்ளோஸ் பண்ணுவோமா? டிபெண்ட்ஸ் ஆனா சிஸ்டர். பட் இன்னைக்கு புக்ஸ்னா எஸ்கேப் இல்ல, புக் தெம்செல்வ்ஸ் இடத்துல வந்து பேச போகுது. எக்ஸாக்ட்லி. இது ஜஸ்ட் கிட் இல்ல, இது புக்ஸோட ஃபுல் கன்ஃபெஷன். நாலேஜ், கேரக்டர், இமேஜினேஷன் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல சேர்ந்து காமிக்க போற பெர்ஃபார்மன்ஸ் இது. சோ எல்லாரும் ரெடியா? ப்ளீஸ் வெல்கம் தி ஸ்மார்ட் அண்ட் சூப்பர் ஃபன் செமிஸ்கிட் புத்தகமாகிய நான். ஸ்கூல் வேற லீவ் விட்டாங்க, எனக்கு ரொம்ப போரா இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் வெளில போலாமா? நம்ம வேண்டாம் லைப்ரரி போலாமா? லைப்ரரியா? அங்க என்ன இருக்கும்? அங்க ஆயிரக்கணக்கான புத்தகம் இருக்கு. எனவே நம்ம புத்தகம் படிக்க போலாம். புக் படிச்சா அப்படி என்ன நடக்கும்? ஒரு நல்ல புத்தகம் நம்மை சிந்திக்க வைக்கும், நல்ல வழியில் செயல்பட வைக்கும், நம் சமுதாயத்தை நல்வழியில் படுத்தும். அப்படியா? அது மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அது உன்னிடம் பேசும். அப்படியா? அப்போ நானும் லைப்ரரிக்கு வரேன். நானும் அந்த பேசும் புத்தகத்தை பார்க்க வேண்டும். சரி வாங்க போலாம். முதலில் அக்னி சிறகு புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். என் பேர் அக்னி சிறகர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் சுயசரிதை இது. ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கலாமின் ஆரம்ப கால வாழ்க்கை, குடும்பத்தின் தாக்கம், கல்வி மற்றும் இஸ்ரோவில் பணியாற்றியது. ஏவுகணை திட்டங்களை பங்களிப்பது என அவரது வாழ்க்கை பயணத்தை விவரிக்கிறது. தனது கனவுகளை அடைய கடின உழைப்புகள் மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துகிறது. இது இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி. அனைத்து வயதிலும் படிக்கக்கூடிய அனைவரும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் இது. வெறும் சுயசரிதை மட்டுமல்ல, தேசத்தின் வளர்ச்சிக்கு ஒரு விஞ்ஞானியின் பங்களிப்பையும் அவரது கனவுகளையும் வெளிப்படுத்தும் படைப்பு இது. நீ இந்த புத்தகத்தை பற்றி என்ன நினைக்கிற? எல்லாருக்கும் ஊக்கம் அளிக்கும் ஒரு புத்தகமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அடுத்த புத்தகம் இக்கிகை. என் பெயர் இக்கிகை. ஒரு நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஜப்பானியர்களின் ரகசியத்தை பற்றி பேசும் நூல் இது. இக்கிகை என்றால் என்ன? வாழ்வதற்கான காரணம் அல்லது இருப்பதற்கான நோக்கம் என்று பொருள்படும் ஜப்பானிய தத்துவம். உடலை சுறுசுறுப்பாக வைக்க யோகா, சுவாச பயிற்சிகள் போன்ற நுட்பங்கள் பற்றிய அத்தியாயங்கள் இந்நூலில் உள்ளன. வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தேடுபவர்கள், மன அழுத்தத்தை குறைத்து நிறைவாக வாழ விரும்புபவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும். இக்கிகை என்பது நம் வாழ்க்கைக்கான தேடல். ஆமாம். அடுத்த புத்தகம் கல்வி ஒரு அரசியல். என் பெயர் கல்வி ஒரு அரசியல். என்னை எழுதியவர் முனைவர் வே வசந்தி தேவி. கல்வியின் நோக்கங்கள், அமைப்பு மற்றும் செயல்முறைகளில் உள்ள அரசியல், சமூக ஏற்றத்தாழ்வுகளை விமர்சிக்கும் ஓர் முக்கிய நூல் இது. ஒதுக்கப்பட்டவர்கள், பெண்கள், ஏழைகள் போன்றோர் கல்வி அமைப்பில் எதிர்கொள்ளும் பாகுபாடுகள், சுரண்டல்கள், இழப்புகளை பற்றி பேசும் நூல். மனித உரிமைகளுக்கான கல்வியானது தொடக்க கல்வியிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும் என ஆசிரியர் வாதிடுகிறார். தமிழக கல்வி முறையின் சிக்கல்களையும் அதன் எதிர்காலத்தையும் ஆழமாக பகுப்பாய்வு செய்யும் நூல். கல்வியின் அரசியல் தன்மையை புரிந்து கொள்ளவும், கல்வியின் அமைப்பில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை கலைத்து அனைவருக்கும் சமமான விடுதலைக்கான கல்வியை நோக்கி விவாதிக்க தொடங்கவும் உதவுகிறது. எனவே கல்வியாளர்களுக்கு இது மிகவும் முக்கியமான படைப்பாகும். இது கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கும் புத்தகம். ஆம். அடுத்த புத்தகம் இது யாருடைய வகுப்பறை. தலைப்பே வித்தியாசமா இருக்கே. ஆமாம், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் இது யாருடைய வகுப்பறை. என்னை எழுதியவர் ரா ஐஷா நடராஜன். நான் தமிழக அரசின் விருது பெற்ற நூல். மாணவர்களை திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது என்றால் எப்படிதான் படிக்க வைப்பது என்று ஆதங்கப்படும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டும் பொக்கிஷம் இந்நூல். கல்வி திட்டத்தில் 1000 பிரச்சனைகள். ஆனால் குற்றம் சொல்லாக்கப்பட்டவர் ஆசிரியர் மட்டுமே. மனிதர்களை உருவாக்குவதில் அப்பாவி ஆசிரியர்கள் அளித்துள்ள பங்கை இன்னும் யாரும் அளிக்கவில்லை. எந்த நாட்டிலும் இதுதான் உண்மை என்று ஒரு புறம் கூறினாலும்
மற்றொரு புறம் மாணவர்களை புரிந்து கொள்வதே ஒரு ஆசிரியரின் அடிப்படை தகுதி என்று பெருங்குரல் கொடுத்து வலியுறுத்துகிறது. ஆசிரியரே தேவையில்லை என்றார் ரூசோ. யாருடைய வகுப்பறை இது? அறிவியலை தெரியும், ராமலிங்கத்தை தெரியுமா? வகுப்பறையின் மேற்கூரை தீப்பற்றிய போது உள்ளேன் டீச்சர், அவங்க வகுப்பறை நம்ம வகுப்பறை, வகுப்பறையின் சுவற்றை தகர்த்தெறிந்தவர்கள் என்று தலைப்புகளின் பல பிரச்சனைகளையும் அதன் தீர்வுகளையும் நான் கடந்து வந்த பாதைகளையும் சொல்கிறது. உலகில் பல்வேறு இடங்களில் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க என்னவெல்லாம் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று இப்புத்தகத்தின் வழியை நீங்கள் அறியும் போது ஏற்படும் கவலை உங்களை செயலுக்கு தூண்டும். கல்வி கொண்ட பிரம்மாண்டமான விவாதத்தை கிளப்பும் வல்லமை கொண்ட ஒரு புயல் இப்புத்தகத்தின் மையம் கொண்டுள்ளது. இந்த புத்தகம் கண்டிப்பாக ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் படிக்க வேண்டும். ஆமாம், அடுத்த புத்தகம் தாய். என் பெயர் தாய். தாய் புத்தகம் என்பது ரஷ்ய எழுத்தாளர் மக்சிம் கார்கி எழுதிய புகழ்பெற்ற நாவல். இது புரட்சிகர தத்துவத்தையும் தாய்மையின் வலிமையும் மையமாக கொண்டது. உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் நிர்கத்தியான வாழ்க்கை நிலையையும் அவர்களது உழைப்பு முதலாளிகளாலும் மாச்சர்களாலும் சுரண்டப்படுதலையும் நேர்மையற்ற ஆட்சியர்களுக்கு ஆதரவாக எப்போதும் செயல்படும் அரசு அதிகாரிகள் மற்றும் வழக்கு மன்றங்கள் சார்பு நிலைமையும் இந்த நாவலில் இடம்பெறும் காட்சிகளும் கதாபாத்திரமும் கண்முன்னே நிறுத்துகின்றன. வெவ்வேறு குடும்ப பின்னணிந்தும் வரும் இந்த நாவலின் கதாபாத்திரங்கள் உழைக்கும் தொழிலாளிகளின் வர்க்கத்தை விழிப்பு செய்து உயர்ந்த வேண்டும் என்று ஒரே குறிக்கோளாக ஒன்றிணைத்து செயல்படுவதை காட்டும் நூல். இந்த புத்தகம் தொழிலாளி வர்க்கத்தை பற்றி பேசுகின்றது. ஆம். நீ லைஃப்ல சக்சஸ் ஆகணுமா? ஆமா. அப்ப கண்டிப்பா இந்த புத்தகத்தை படி. The 7 Habits of Highly Effective People என்ற புத்தகம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை நம் வாழ்க்கைக்கு வெற்றி பெற உதவும் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சுய உதவி புத்தகம் இது. செயலில் இருப்பது, இலக்கை மனதில் வைத்து தொடங்குவது, முக்கிய விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை அளிப்பது, வெற்றி வெற்றி என சிந்திப்பது, முதலில் நாம் புரிந்து கொண்டு பின்னர் புரிந்து கொள்ள வைப்பது, ஒருங்கிணைப்பது, தன்னை மேம்படுத்துவது போன்ற 7 பழக்கங்களை இங்கு விளக்குகிறது. அடிப்படையில் நேர்மையும் நியாயமும் இல்லாத ஆளுமைகள் வெளியில் நடைவுடைய பாவனைகள் மாற்றுவதால் எந்தவித பயனுமில்லை. வெறும் முதலில் மட்டும் இல்லாமல் உள்ள பூர்வமாக இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நாம் ஏற்பதன் மூலம் அதிக பயனை பெறலாம். வெற்றி வெற்றி என சிந்திப்பவர்களுக்கு கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. ஆம். அடுத்த புத்தகம் அலெக்ஸ் ஏலியே வேர்கள். அலெக்ஸ் ஹேலி எழுதிய வேர்கள் நாவலானது அமெரிக்க மூலதனத்தின் கோரப்பசிக்கு இரையான கருப்பின மக்களின் வாழ்க்கை பற்றி பேசுகிறது. ஐரோப்பிய மேலாதிக்கு வெறி அமெரிக்காவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்து கூறும் நூல். காலங்காலமாக அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த பழங்குடி மக்களை அங்கிருந்து துரத்திவிட்டு காட்டு வளங்களை அழித்து உடல் உழைப்பில் சிறந்து விளங்கிய அமெரிக்க மக்களை பற்றி சிறப்பிக்கிறது. தமது பண்ணைகளில் அடிமைகளாக வைத்து அப்பாவி மக்களின் உடல் உழைப்பு திருடப்பட்டது என்பதை எடுத்து கூறும் நூல். அப்படி அடிமைகளாகப்பட்ட மக்கள் தமது அடையாளத்தை இழந்து, மொழியை இழந்து, கடவுளை இழந்து, இப்படி எல்லாவற்றையும் இழந்து அமெரிக்க கருப்பின மக்களுக்கு எதிராக நிகழப்பட்ட எல்லா கொடுமைகளையும் நமக்கு எடுத்து சொல்லும் சிறந்த வரலாற்று புத்தகம் இது. ஐயோ, இத்தனை கொடுமைகளா? எனக்கு தெரிந்த இந்த புத்தகம் கண்ணீராலும் வலியாலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், உனக்கு தேசாந்திரி பற்றி தெரியுமா? தெரியாது. சரி வா தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் தேசாந்திரி. கிழக்கு தவளையாக வாழும் மனிதர்கள் தானுண்டு தன் வேலையொன்று என்றே இருந்து விடுகின்றனர். ஆனால் சுதந்திரத்தோடு தேடல் மனம் கொண்ட மனிதர்கள் உலகத்தை அறிய துடிக்கின்றனர். இதற்கு பயணப்படுதல் அவசியமானது. பயணம் எல்லோருக்கும் வாய்த்தாலும் ரசிப்பு தன்மையும் கூர்ந்த பார்வையும் இருந்தால் மட்டுமே இயற்கையை கற்க முடியும். அப்படி பயணத்தை விரும்பி ஊர் சுற்றி பலவற்றை பார்த்து பிரமித்த ராமகிருஷ்ணன் அவர்களின் நூல் இது. மலைகள், ஆறுகள், அருவிகள், பாலைவனம் போன்ற எழில் கொஞ்சம் பகுதிகளையும், சரஸ்வதி மகால் நூலகம் போன்ற வரலாற்று சின்னங்களையும் எழுத்தோவியங்களையும் ரசிக்க வைக்கிறார். பாதுகாக்கப்படாத சின்னங்களை குறிப்பிட்டு சமூக அக்கறையோடு ஆதங்கப்படுகிறார். பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்காதவருக்கு இந்நூல் பெரும் கொடையாக இருக்கும் என நம்பலாம்.
கொள்ளலாம். எனவே தேசாந்திரி கைப்பிடித்து பயணம் செய்யுங்கள். இத்தனை அழகுகள் இந்த புத்தகத்தில் உள்ளதா? ஆமாம், பயணம் மட்டுமே நம் வாழ்வை அழகாக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டேன். புத்தகத்தை வாசிப்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சை தள்ளி வைத்தார் அண்ணா. வேற எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகத்தை வாசிப்பது மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. தூக்கிலிடுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங். இது போல புத்தகம் பல தலைவர்களை உருவாக்குகின்றது. புத்தகம் காலம் கடந்து வாழக்கூடியவை. புத்தகத்தை படிப்பவர்களுக்கு ஒருபோதும் தோல்வி அடையவில்லை. புத்தகத்தை நேசிப்போம், சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். இது போலவே புத்தகங்களின் தாக்கத்தால் நம் பள்ளியின் தாளர் அவர்கள் பொற்காலம் என்னும் புத்தகத்தை எழுதியுள்ளார். ஆம், அதில் முஸ்லிம்கள் என்றாலே நினைவுக்கு வருவது அறிவு என்றும் புரியும் வகையில் அதன் ஆசிரியர் நம் தாளாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள் சுஜூத் செய்த சமூகம் என்று முஸ்லிம்களை பற்றி கூறியுள்ளார். இந்த புத்தகம் 1001 இன்வென்ஷன் என்னும் புத்தகத்திலிருந்து தழுவி எழுதப்பட்டுள்ளது.